டேய் தம்பி, என்னடா அந்த பக்கம் இந்த பக்கம் என்னடா சுற்றிட்டு இருக்கேன்? இன்னைக்கு அவனை பொறுத்த ஜல்லிக்கட்டுனா அதான் நான் வந்துட்டு போகணும் வந்தேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் S3 ஸ்டுடியோ. இப்போ ப்ரிவியூவில் பார்த்தீங்களா ஜல்லிக்கட்டு மாதிரி எப்படி பேசிச்சுட்டு அந்த மாதிரி நான் எப்படி பேச வச்சேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தந்திருப்பேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோ வந்து CapCutல தான் எடிட் பண்ண போகிறோம். CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டீங்களா? வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டு வீடியோவில் வந்து ஆப்ஜெக்ட் எங்கே பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த மார்க்கரை வச்சு வீடியோவை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக மாறிடும். அந்த ஃபோட்டோவாக மாறின இடத்துல தான் நம்ம வந்து அந்த வாய்ஸை சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். அந்த மாடை வந்து பேச வைக்கிற மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரெண்டு விஷயம் நம்ம பண்ணணும். ஒன்று வந்து அந்த மாடு பேசுகிறதுக்காக வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த சவுண்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாய்ஸ் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாடு எங்கே பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் ஒரு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே பேசி முடியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இன்னொரு கட் பண்ணிடுங்க. அந்த ஆடியோவை கட் பண்ணிட்டு அந்த மாடு பேசுகிறதுக்கு நேராக இருக்கிற ஆடியோவை மட்டும் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆடியோ எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து 3 எஃபெக்ட் இருக்கும். அந்த 3 எஃபெக்டில் வந்து நீங்கள் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா வாய்ஸ் கேரக்டர்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா ட்ரிக்ஸ்டர்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். வாய்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் பத்தாது. இப்போ வந்து அந்த மாடு வந்து பேசுகிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து அது வந்து நான் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். க்ரீன் ஸ்க்ரீனை வந்து நான் வந்து இப்போ ஓவர்லேயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி கரெக்டாக வந்து குரோமோ கீ கொடுத்து வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் வந்து அந்த மவுத் வந்து எந்த இடத்துல எக்ஸாக்டாக அசைதோ அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு நேராக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வாய்ஸ் வந்து எக்ஸாக்ட் வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃபோட்டோ எண்டிங் வரைக்கும் தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸ் அந்த மவுத்தை வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த மவுத்தை வந்து கரெக்டாக வந்து அந்த மாடோட மவுத்துக்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் செட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ரெடி. ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோ வந்து திரும்ப ஒன் டைம் பாருங்கள். பார்த்துட்டு திரும்ப போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே கைஸ், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.